வணக்கம். இது வீரகேசரியின் சமகாலம் கருத்தாடக்களம். இன்றைய நிகழ்வில் நாங்கள் எங்களுடன் உரையாடுவதற்காக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் அதே போல ஜனாதிபதி சட்டத்தரணியுமான MA சுமந்திரன் அவர்களை அழைத்திருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். முதலில் இந்த சமகால நிலைமையில் இப்பொழுது மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாக பேசுபொருளாக அந்த விடயம் வந்திருக்கிறது. குறிப்பாக ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளர் யாழ்ப்பாணத்தில் தெரிவித்த மாகாண சபைக்கு எதிரான கருத்துக்கள், அதாவது இந்த ஆண்டு அவர்கள் தேர்தலை நடத்தப் போவதில்லை என்ற விடயம், அதே போல அடுத்த ஆண்டும் தெரிவுக்குழுவினுடைய அறிக்கையின் அடிப்படையில் தான் அது நடத்தப்படும் என்ற விடயமும் இப்பொழுது தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகிறது. இதே நேரத்தில் நீங்கள் ஏலவே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது தனிநபர் பிரேரணை ஒன்றை கொண்டு வந்திருந்தீர்கள். இதில் திருத்தங்களை மேற்கொண்டு உடனடியாக தேர்தலை நடத்துவதற்காக அந்த நடவடிக்கைகளை எடுத்தீர்கள். அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அந்த நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார். இலங்கை தமிழரசு கட்சி இந்த மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாக இப்பொழுது வெளியாக இருக்கின்ற மாறுபட்ட நிலைமைகள், அரசுக்குள் அமைச்சரவை பேச்சாளர் ஒரு விடயத்தை சொல்லுகிறார், தேசிய மக்கள் சக்தியினுடைய செயலாளர் மிகால் அபயசிங்க இன்னொரு கருத்தை சொல்லுகிறார், ஜேவிபியினுடைய தலைவர் இன்னொரு கருத்தை சொல்லுகிறார். இது சம்பந்தமாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நீங்கள் இந்த விடயம் சம்பந்தமாக கட்சி என்ற அடிப்படையில் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள்? 2017ஆம் ஆண்டு மாகாண சபை தேர்தல்கள் சட்டம் திருத்தப்பட்ட போது அதைத் தொடர்ந்து சில படிமுறைகள் செய்யப்பட வேண்டியதாக இருந்தது. சட்டம் திருத்தப்பட்டது, முறைமை மாற்றப்பட்டது. ஆனால் புதிய முறைமையிலே தொகுதிகள் வரையப்பட வேண்டிய தேவை இருந்தது. மாகாண சபை முறைமை கொண்டு வரப்பட்ட போது தொகுதிகள் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்த காரணத்தினாலே மாகாண சபைகளுக்கு தொகுதிகள் இருக்கவில்லை. பாராளுமன்றத்துக்கு முன்னர் இருந்தது, உள்ளூராட்சி மன்றங்களுக்கு முன்னர் வார்ட்ஸ் இருந்தது, ஆனால் மாகாண சபைகளுக்கு இருக்கவில்லை. ஆனால் புதிதாக அந்த எல்லை நிர்ணயம் செய்த அந்த அறிக்கை பாராளுமன்றத்தினாலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதாக இருந்தது. அது முழு பாராளுமன்றத்தினாலே நிராகரிக்கப்பட்டது. முழு பாராளுமன்றமும் அது நிராகரித்தது. அதைத் தொடர்ந்து ஒரு மீளாய்வு குழு ஒன்று முதலே சொல்லப்பட்டிருந்தது. அந்த மீளாய்வு குழு எங்களுக்கு காலம் போதாது என்ற ஒரு அறிக்கையை கொடுத்ததுனாலே தான் இது தடைப்பட்டு இருக்கிறது. ஆகவே 2017ஆம் ஆண்டு திருத்தத்தின் அடிப்படையிலே மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாமல் இருக்கிறது. அந்த பாராளுமன்றத்திலேயே இப்படியான ஒரு சிக்கல் ஏற்பட்ட காரணத்தினாலே 2019ஆம் ஆண்டு நான் ஒரு தனிநபர் சட்டமூலத்தை கொண்டு வந்தேன். அந்த செய்யப்பட்ட திருத்தத்தை இல்லாமல் ஆக்குவதற்கு 17ஆம் அது ஒரு வரியிலே அந்த திருத்தத்தை செய்யலாம், இல்லாமல் ஆக்குவதற்கு. ஏனென்றால் அப்படியானால் இருந்த முறையிலேயே தேர்தல் நடத்தப்படலாம். ஆனால் அந்த சட்டம் மூலம் நிறைவாக வருவதற்கு முன்னதாக பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு விட்டது. திரும்ப அடுத்த பாராளுமன்றத்தை அதே சட்டமூலத்தை நான் தனிநபர் சட்டமூலமாக கொண்டு வந்த போது அது சவாலுக்கு உட்படுத்தப்பட்டது உச்சநீதிமன்றத்திலே. உச்சநீதிமன்றத்திலே சில சொற்பிரயோகங்களை மாற்றும்படி சொன்னார்களே தவிர அது நிறைவேற்றலாம் என்று சொல்லப்பட்டது. பின்னர் அது பாராளுமன்ற குழுவோடு வந்தபோது உச்சநீதிமன்றம் சொன்னதை போல அந்த சொற்கள் மாற்றப்பட்டு 2ஆம் வாசிப்பு ஏகமனதாக நிறைவேறியது. 2ஆம் வாசிப்பு ஏகமனதாக நிறைவேறிய போது ஜேவிபி பாராளுமன்றத்தில் 3 உறுப்பினர்கள் இருந்தவர். 3ஆம் வாசிப்புக்கு தேதியிட்டு விட்டு கடைசி நேரத்தில் அதை நிகழ்ச்சி நிலையிலிருந்து எடுத்து விட்டார்கள். அதுதான் கடைசியாக அந்த பாராளுமன்றத்தின் அதோடு பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு விட்டது. ஆகவே என்னுடைய 2ஆம் தடவையாக நான் கொண்டு வந்த தனிநபர் சட்டம் மூலம் 2ஆம் வாசிப்புள்ளே நிறைவேறின போது முழு பாராளுமன்றம் அதற்கு இணங்கியது, ஜேவிபியும் அதற்கு இணங்கியது. அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே, ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனத்திலே ஒரு வருட காலத்துக்குள்ளே இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்பொழுது அப்படின்னா செப்டம்பர் 25க்கு தான் நடத்தியிருக்குவாங்க. இப்போ அதை தொடர்ந்து பல மாதங்கள் ஆகிவிட்டன, 2 வருடம் ஆக போகிறது. அவர்கள் ஏற்கனவே அந்த தனிநபர் சட்டமூலத்துக்கு ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் இன்றைக்கு இந்த பாராளுமன்றத்தில் அதே தனிநபர் சட்டமூலத்தை திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் பிறப்பித்திருக்கிறார். உச்ச நீதிமன்றம் செய்த திருத்தங்களோடு சேர்த்து அதை ஒருவரும் சவாலுக்கு உட்படுத்தவில்லை உச்ச நீதிமன்றத்தில். ஆகினாலே அது திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவு செய்கிற தினத்திலே அது 2ஆம் வாசிப்புக்கு எடுக்கப்படலாம். 1ஆம் வாசிப்பு முடிஞ்சது. ஆனால் எடுத்தாலும் அது பெரும்பான்மையோடு, சாதாரண பெரும்பான்மையாக இருந்தாலும் பெரும்பான்மையோடு அது நிறைவேற்றப்பட வேண்டும். அரசாங்கத்தில் தான் 3/2 பெரும்பான்மை இருக்கிறது.
அப்படியான சூழ்நிலையில் தான் அவர்கள் அதுக்கு இணக்கம் தெரிவிக்காமல் ஒரு தெரிவுக்குழுவை நியமித்திருக்கிறார். அதிலே திரு சாணக்கியன் இருக்கிறார். தெரிவுக்குழுவிலே அவர்கள் இந்த விடயங்களை பேசின போது இறுதியாக சட்டமா அதிபர் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். சட்டமா அதிபர் முதலாவது விடயம், அந்த அறிக்கையில் இருக்கிற முதலாவது விடயம், திரு சாணக்கியன் ராசமாணிக்கு கொண்டு வந்த சட்ட திருத்தம் நிறைவேற்றப்படலாம். நிறைவேற்றப்பட்டால் உடனடியாக தேர்தல் நடக்கலாம். ஆனால் அந்த 2017 இருந்த வேறு சில திருத்தங்கள் இருக்கின்றன. பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் 25% ஆசன ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று, அது இல்லாமல் போகும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதையும் ஒரு சாட்டாக வைத்துக்கொண்டு அவர்கள் அப்படினால் பெண்களுக்கான பிரதிநிதித்துவம், இளைஞர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை இதில் எப்படி உள்ளடக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் அண்மையிலே நடந்த பெஃப்ரல் அமைப்பினுடைய கூட்டத்திலே அனைத்து கட்சிகளும், ஏவிபி என்பிபி தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் எழுத்து மூல வாக்குறுதி ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள். பழைய முறையிலே வையுங்கள், திரு சாணக்கியன் ராசமாணிக்கத்துடைய சட்ட மூலத்தை நிறைவேற்றி பழைய முறையிலே வையுங்கள். அரசியல் கட்சிகளாக நாங்கள் உறுதிமொழி தருகிறோம், எங்களுடைய நியமனத்திலே நாங்கள் 25% பெண்களுக்கு 25% இளைஞர்களுக்கு நாங்கள் கொடுப்போம். சட்டத்திலே இல்லாவிட்டாலும் நாங்கள் எங்களுடைய சொந்த விருப்பத்தின்படியே அதை செய்வோம் என்று எழுத்து மூல அப்படியால் உடனடியாக தேர்தலை வைக்கலாம். அதுக்கு பிறகு நீங்கள் சட்டத்தை கொண்டு வாருங்கள், அது பரவாயில்லை. ஆனால் தேர்தல் நடத்துவதற்கு இது ஒரு முட்டுக்கட்டையாக இருக்குமாக இருந்தால் நாங்கள் அந்த உத்தரவாதத்தை தருகிறோம் என்று சொல்கிறார்கள். இப்போ அந்த நிலையில தான் அது இருக்கிறது. ஆகவே இந்த வருடம் மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கான நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிதி ஒதுக்கீடு மாகாண தேர்தலுக்காகத்தான் இன்னும் இருக்கிறது. பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா சொன்னதை போல அது இன்னொரு மாற்றப்படவில்லை. அது மாற்றதாக இருந்தால் பாராளுமன்றத்திலே அது நிறைவேற்றப்பட வேண்டும். அது செய்யப்படவில்லை. ஆகையினால அதை அமைச்சரவை பேச்சாளர் அதனை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அந்த தெரிவுக்குழு செய்ய வேண்டிய ஒரே ஒரு விடயம் தான். சட்டமாதிபர் சொல்லியிருக்கிறார் செய்யலாம்னு சொல்லி. அவர்களுக்கு பெண்கள் இளைஞர்களுடைய பிரதித்துவம் இல்லாமல் போகிறது என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்றால் சகல கட்சிகளும் நாங்களாகவே அதை செய்வோம் என்று உறுதிமொழி கொடுத்திருக்கிறார்கள். ஆகையினால இனி சாட்டுப்போக்கு சொல்வதற்கு அரசாங்கத்துக்கு எதுவும் இல்லை. இந்த தெரிவுக்குழு அதுக்கு பிறகு சீர்திருத்தத்தை பற்றி பேசலாம். ஆனால் தேர்தலை உடனடியாக அவர்களே வாக்குறுதி கொடுத்தபடி ஒரு வருஷத்துக்குள்ள வைக்கிறதா சொன்னவர்கள் குறைந்தது 2 வருஷங்களுக்குள்ளாவது அதை வைத்து முடிக்க வேணும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஒரு தேர்தல் அறிவிக்கப்படுகின்ற பொழுது இப்பொழுது எல்லா பக்கமும் அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுறபடியால் எதிர்பார்க்கப்படுகிறது ஆக குறைந்தது அடுத்த ஆண்டு சரி அவர்கள் தேர்தலுக்கு செல்லலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு காணப்படுகிறது. அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்ற பொழுது தமிழரசு கட்சி இந்த தேர்தலை முகம் கொடுப்பதற்கு இப்படி தனியாக முகம் கொடுப்பதற்கு தயாராகிறதா அல்லது இணைய தரப்புகளை இணைத்துக் கொண்டு தயாராக போகிறதா? முதலமைச்சர் தெரிவு என்பது எப்படி இருக்க போகிறது? எனக்கு தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் பழைய முறையின்படி தேர்தல் நடந்தால், பிரதிநிதித்துவ விதாசாரப்படி நடக்குமாக இருந்தால் நாங்கள் ஒரு அணியாக தேர்தலுக்கு முகம் கொடுப்பது தான் சிறந்ததாக இருக்கும். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அது வித்தியாசம். அது பிரிந்து கேட்பது கூடுதலான நன்மை பயக்கும். அதை நாங்கள் நடைமுறையிலேயும் கண்டிருக்கிறோம். ஆகையினாலே எங்களை பொறுத்தவரையிலே தேர்தலுக்கு முகம் கொடுக்கிற போது இலங்கை தமிழரசு கட்சி பிரதான கட்சி என்ற வகையிலே மற்ற கட்சிகளுக்கும் நாங்கள் அழைப்பு விடுப்போம். எங்களோடு சேர்ந்து ஒரு அணியாக இந்த தேர்தலுக்கு முகம் கொடுக்க வரும்படியாக நாங்கள் அழைப்பு கொடுப்போம். அழைப்பு கொடுப்பது மட்டும்தான் எங்களால் செய்யலாம். அதிலே தீர்மானிக்க வேண்டியவர்கள் மற்ற கட்சிகள் தான், அவர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். ஆனால் ஒரு தமிழ் மக்களுக்கான ஒரு பொது நன்மையை கருதி நாங்கள் பிரிந்து நின்று தமிழ் கட்சிகள் பிரிந்து தேர்தலுக்கு முகம் கொடுக்குமாக இருந்தால் அது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே தேசிய மக்கள் சக்தியில் கைக்கு கூட வடக்கு மாகாணமும் கிழக்கு மாகாணமும் போகக்கூடிய அபாயம் இருக்கிறது. அபாயம் என்று சொல்வதற்கு காரணம், ஒரு ஜனநாயகத்தில் யாருடைய கைக்காவது ஆட்சி போகலாம். ஆனால் தமிழ் பிரதேசமாக எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் என்று 70,000க்கு மேற்பட்ட கோரிக்கையோடு நாங்கள் இருக்கிறபோது மத்தியிலே ஆட்சியிலே இருக்கிற கட்சி தான் மாகாணத்திலேயும் ஆட்சியை கைப்பற்றுமாக இருந்தால் அந்த அதிகார பகிர்வு இல்லாமல் போய்விடும்.
ஆகையினாலே இந்த நீண்ட கால தமிழ் மக்களுடைய அபிலாஷை என்றது மிக குறைந்தபட்ச அபிலாஷை என்று சொன்னால் கூட அது ஒரு சமஷ்டி அடிப்படையிலான, அதைவிட குறைவாகத்தான் மாகாண சபையும் இருக்கிறது. ஆகவே அதையாவது நாங்கள் முதல்ல எங்களுடைய கையிலே எடுக்க வேண்டும். அப்படி எடுப்பதாக இருந்தால் நாங்கள் தனித்து தமிழ் கட்சிகள் போட்டியிடக்கூடாது. ஆனால் எவரையும் வலுக்கட்டாயமாக இழுத்து வச்சிருக்க அதிகாரம் எங்களிடத்தில் இல்லை. அதை அனைத்து கட்சிகளும் அதனை உணர்ந்து செயற்பட வேண்டும். ஆனால் இது சம்பந்தமாக நான் நினைக்கிறேன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் நீங்கள் இறுதியாக நான் நினைக்கிறேன் CVK சிவஞானம் ஐயா அவர்களுடைய இல்லத்தில் ஒரு சந்திப்பு நடத்தியிருந்தீர்கள். அதில் என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு? அதிலே தேர்தல் பற்றி நாங்கள் இன்னமும் பேசவில்லை என்றும் பேசியிருக்கிறோம். நாங்கள் இன்னும் அதை பற்றி பேச இல்லை என்றும் வழங்கியிருக்கிறோம். தேர்தல் வருகிற போது நாங்கள் அதை குறித்து பார்க்கலாம். ஆனால் தற்போதைக்கு நாங்கள் அரசியல் தீர்வு சம்பந்தமான விடயங்களிலேயும் தமிழ் மக்களை பாதிக்கிற என்ன விடயமாக இருந்தாலும் பொதுவான விடயங்களிலே நாங்கள் இணைந்து செயற்படுகிறது இணக்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் முகம் கொடுப்பதிலேயும் என்னை பொறுத்தவரையிலே நான் இப்போ சொன்ன கருத்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிலேயும் இருக்கிறது. அவர்களுடைய தலைவர்களும் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அண்மையிலே நான் பார்த்தேன், திரு அடைக்கல் நான் சொல்லியிருந்தார், நாங்கள் சேர்ந்து தேர்தலுக்கு முகம் கொடுக்காவிட்டால் வடக்கு கிழக்கு LPP வசம் போகும் என்று அவரும் சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த எண்ணம் அனைவருக்கும் இருக்கிறது. ஆனால் எப்படியான கட்டாயத்திலே தேர்தலுக்கு முகம் கொடுப்பது என்ற விடயங்களை குறித்து அந்த விவரங்கள் நாங்கள் இன்னமும் பேசவில்லை. அது பேச வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் ஆரம்பத்தில் குறிப்பாக நாங்கள் பார்த்திருந்தோம், இந்த தேர்தல் மாகாண சபை என்றால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நிறைவடைந்தவுடன் ஒரு மாகாண சபை தேர்தல் நடக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு வந்த பொழுது அந்த இடத்தில் திரு ஸ்ரீதரன் முதலமைச்சர் என்ற ஒரு கருத்து வந்தது. அதன் பிறகு நீங்கள் முதலமைச்சர் பதவிக்கு தயாராக இருக்கிறீர்கள் என்று அறிவித்திருந்தீர்கள். இப்பொழுதும் அதே மாதிரி நிலையில் இருக்கிறீர்கள். எங்களுடைய கட்சி தான் பிரதானமான கட்சி. அதில் இந்த மாற்று கருத்தும் வேறு எந்த கட்சிக்கும் இருக்க முடியாது. பிரதானமான கட்சி இதிலே தலைமைத்துவம் எடுத்து செயற்பட வேண்டும் என்பது அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம். பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் பின்னடைவு அடைந்திருக்கிற சமயத்திலேயும் கூட சகல தமிழ் பிரதேசங்கள்லேயும் மாவட்டங்கள்லேயும் பிரதிநிதித்துவத்தை பெற்ற ஒரே ஒரு கட்சி எங்களுடைய கட்சி மட்டும்தான். இன்றைக்கு 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒரு உறுப்பினர், தமிழ் மக்கள் தேசிய முன்னணிக்கு, தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஒரு உறுப்பினர். ஆகவே எங்களுடைய கட்சி தமிழ் கட்சிகள் ஒன்றாக இயங்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்குமாக இருந்தால் அதில் முன்னணியிலே செயற்பட வேண்டியது எங்களுடைய கட்சி என்றதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே முதலமைச்சர் வேட்பாளர் யாராக இருக்கக்கூடும் என்கின்ற கேள்விக்கு எங்களுடைய பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்த கையோடு இலங்கை தமிழரசு கட்சியுடைய அரசியல் குழு கூடியது. 10 பேர் கொண்ட அரசியல் குழு கூடியது. அதிலே தேசிய பட்டியல் உறுப்பினர் யார் என்றை நாங்கள் நியமிப்பது சம்பந்தமாகத்தான் அந்த கூட்டம் நடைபெற்றது. அதிலே 10 பேரில் 8 பேர் நான் அந்த பதவியை எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஏன்னால் நான் தெரிவு செய்யப்படாதது எதிர்பார்க்காத ஒரு விடயம். யாழ்ப்பாணத்தில் எங்களுக்கு ஒரு ஆசனம் தான் கிடைக்கும் என்று ஒருவரும் நினைத்திருக்கவில்லை. 2 ஆசனங்கள் கிடைத்திருந்தாலும் நான் தெரிவு செய்யப்பட்டிருப்பேன். ஆகவே அந்த கருத்தை அதிக எண்ணிக்கையானவர்கள் சொன்னபோது நான் அதனை மறுப்பதற்கு முன்னதாகவே திரு ஸ்ரீதரன் சொன்னார், திரு சுமந்திரன் இப்போ நாங்கள் அவசரப்பட்டு இதை செய்ய வேண்டிய தேவை இல்லை, இன்னும் 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ள ஒரு மாகாண சபை தேர்தல் நடக்கும், அது நடந்தால் இது அவருடைய மடியில் தானாக வந்து விழும் என்று சொன்னார். இது என்று அவர் சொன்னது பாராளுமன்ற உறுப்பினர் பதவி. அதில் கருத்து என்ன? அவர் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் 1வது இடத்தில் இருக்கிறார், நான் 2வது இடத்துல இருக்கிறேன். அவர் மாகாண சபைக்கு முதலமைச்சர் வேட்பாளராக போனால்தான் இது என்ன மடியில் வந்து விழும். அப்போ அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக போகிறார் என்ற ஒரு கருத்தாகத்தான் எல்லாரும் விளங்கிக் கொண்டோம். அதற்கு பிறகு சென்ற வருடம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து வைத்தியர் சத்தியலிங்கம் ராஜினாமா செய்த போது ஒரு கருத்தொன்று எழுந்தது. அப்போ தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்து அதை நான் இருக்க போகிறேன் என்ற ஒரு கருத்து வந்தது. ஊடகவியலாளர்கள் அப்படி செய்ய போகிறீர்களா என்று கேட்டபோது நான் சொன்ன கருத்து, நான் ஏற்கனவே அதனை நிராகரித்து விட்டேன். ஆனபடினாலே நான் அதனை செய்ய போவதில்லை.
என்று சொன்னபோது அடுத்ததாக எனக்கு கேட்டப்பட்ட கேள்வி, அப்படியானால் இந்த பாராளுமன்றத்திற்கு நீங்கள் உறுப்பினராக எப்போதும் வரமாட்டீர்களா? அதுக்கு நான் சொன்ன பதில், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதைப் போல அரசியல் குழு கூட்டத்திலே திரு ஸ்ரீதரன் இப்படி சொல்லியிருந்தார். அப்படியாக ஒரு மாகாண சபை தேர்தல் வந்து அவர் முதலமைச்சர் வேட்பாளராக போனால் சாதாரணமாகவே அடுத்த நிலையில் இருக்கிற நான் தான் பாராளுமன்ற அப்படி வந்தால் நான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்றால் அது பிரதித்துவ முறையிலே யாழ்ப்பாண மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவராக நான் வருவேன் என்று நான் சொல்லியிருந்தேன். என்னுடைய அந்த பேட்டி வந்த அடுத்த நாளே திரு ஸ்ரீதரன் கிளிநொச்சிக்கு உதவியாளரை அழைத்து நான் முதலமைச்சர் வேட்பாளராக போகவே மாட்டேன் என்று அறிவித்தார். அவர் அப்போ அறிவித்ததன் காரணமாக திரும்ப என்னிடத்தில் கேட்டார்கள். அவர் நீங்கள் சொன்னீங்கள் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று, அவர் போக மாட்டேன் என்று சொல்கிறார். அதுக்கு நான் சொன்ன பதில், அவர் போகாவிட்டால் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளராக வருவேன். ஏனென்றால் விருப்பு வாக்குகளின் அடிப்படையிலே பாராளுமன்ற தேர்தலில் அவர் முதலாம் நிலையில் இருக்கிறார். ஆகவே அவர் முதலமைச்சர் வேட்பாளராக போக விரும்பினால் இன்றைக்கும் நான் அதை தான் சொல்கிறேன், இன்றைக்கும் அவர் முதலமைச்சர் வேட்பாளராக போகலாம். அப்படி அவர் இல்லை நான் முதலமைச்சர் வேட்பாளராக போகவில்லை என்று சொன்னால் அடுத்த நிலையில் இருக்கிற நான் தான் எங்களுடைய கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக நான் முன்வருவேன். கட்சி இன்னும் அதனை ஏற்கவில்லை. கட்சி அதை நான் முன் வந்தால் கட்சி அதை குறித்து கலந்து ஆலோசித்து கட்சி ஒரு முடிவு எடுக்க வேண்டும். அந்த நிலையில் தான் இப்பொழுதும் இருக்கிறது. ஏனென்றால் இந்த தேர்தல் என்று அறிவிப்பு வரவில்லை தானே. அதே போல் கிழக்கு மாகாணத்திலேயும் எங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது. ஏனென்றால் கிழக்கு மாகாணம் வந்து முஸ்லீம் மக்கள், தமிழ் மக்கள், ஓரளவு சிங்கள மக்களும் வாழுகிற பிரதேசம். நாங்கள் மொழி சார்ந்த மாநிலமாக வடக்கையும் கிழக்கையும் பார்க்கிறோம். அப்படின்னால்தான் இணைப்பு வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஆகவே கிழக்கு மாகாணமும் தமிழ் பேசுகிறவர் முதலமைச்சராக ஆட்சியிலே வர வேண்டும் என்பது அத்தியாவசியமான ஒரு விடயம். அதனால்தான் பல விட்டுக் கொடுப்புகள் எல்லாம் செய்யப்பட்டன கடந்த காலங்களிலே. இப்போ நல்ல ஒரு விடயமாக அண்மையிலே பாராளுமன்றத்திலே திரு நிசாம் காரியப்பர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். எங்களுக்கும் ஒரு இளம் முதலமைச்சர், இளம் தளபதி வேண்டும், திரு சாணக்கியன் முதலமைச்சராக வேண்டும். அது சொன்னது பிரதான முஸ்லீம் கட்சியினுடைய செயலாளர் பாராளுமன்றத்திலே சொல்லியிருக்கிறார். அது சாதாரண ஒரு விடயம் அல்ல. என்றால் தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் இருக்கிற பலவிதமான பிணக்குகள் சம்பந்தமாக இதில் ஒரு போட்டி கூட நிலவுகிறது. இந்த முறை முஸ்லீமுக்கா, இந்த முறை தமிழாளுக்கான்னு சொல்லி. இப்போ தமிழ் தலைவர் ஒருவர் ஒரு முஸ்லீம் இளைஞரை பார்த்து அவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொல்லியிருந்தால் இன்றைக்கு பாரிய விமர்சனம் எல்லாம் வந்திருக்கிறது. அவரை கண்டபடியே எதிர்த்திருப்பார்கள். ஆனால் திரு நிசாம் காரியப்பர் சொன்ன கருத்துக்கு ஒரு முஸ்லீம் கூட பிரதியோ ஒரு முஸ்லீம் மகனோ கூட எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. ஆகவே அந்த அளவுக்கு ஒரு இயல்பாகவே இந்த தடவை ஒரு தமிழர் வரலாம் என்கின்ற எண்ணம் இருக்கிறது. அதிலேயும் திரு சாணக்கியன் ராசமாணிக்கத்துக்கு முஸ்லீம்கள் மக்கள் மத்தியிலேயும் செல்வாக்கு பலமாக இருக்கிறது என்பதை காட்டுகிறது. அது ஒரு மிகவும் ஆரோக்கியமான ஒரு விடயத்தை திரு காரியப்பர் செய்திருக்கிறார். நான் கடந்த எங்களுடைய கட்சி மத்திய செயற்குழுத்திலேயும் சொன்னேன், இது மிகவும் முக்கியமான ஒரு விடயம் நடந்திருக்கிறது. ஆகையினாலே நாங்கள் இணங்கி கிழக்கு மாகாணத்தையும் தமிழ் பேசுகிற மாநிலமாக வைத்திருப்பதற்கான முயற்சி நிச்சயமாக கட்சி தான் தீர்மானிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அவருடைய விருப்பத்தையும் நாங்கள் அந்த வேளையிலே கேட்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளராக முன்வருவதற்கான ஒரு முன்னிறுத்து இருக்கிறது. அதை அவரும் மறக்க முடியாது. ஆனால் அதிலே மாற்றங்கள் செய்ய விரும்பினால் செய்யலாம், அதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் ஒரு முன்னுரிமையாக எடுத்த இடத்திலே யார் சொன்னால் அது பிரதான கட்சி வேட்பாளராகத்தான் இருக்க வேண்டும். அது சேர்ந்து போட்டியிடுற கட்சிகள் மட்டுமல்ல. கடந்த தடவையிலே வடக்கு மாகாண சபை தேர்தல் நடந்தபோது திரு விக்னேஸ்வரனை இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளராகத்தான் இருக்கிறோம். மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து வந்தன. போட்டியிடாத கட்சிகள் கூட அதை எதிர்க்கவில்லை.
ஏனென்றால் அது பிரதானமாக தமிழ் தேசியத்தோடு இருக்கிற கட்சிக்கு அந்த ஆட்சி வர வேண்டும் என்பதிலே இருந்தார்கள். அப்படியான ஒரு எண்ணம் சகல தமிழ் கட்சிகளுக்கும் இருக்க வேண்டும். இருந்தால்தான் இந்த தடவை ஒரு சவால் நிறைந்த தடவை, ஏனென்றால் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே 2 தேர்தல் மாவட்டங்களிலேயும் வடக்கிலே தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றிருப்பது. அந்த நிலைமை மாற்ற வேண்டுமாக இருந்தால் சகல தமிழ் கட்சிகளும் இந்த விடயத்திலே ஒன்றாக செயற்பட வேண்டும். இப்பொழுது நீங்கள் மற்ற கட்சிகளுடைய இணக்கப்பாடு சம்பந்தமாக உரையாடுகிறோம். ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியை பார்க்கின்ற பொழுது அதற்குள் 2 அணிகள் இருக்கின்றன. ஆனால் இப்பொழுது கடந்த மத்திய குழு கூட்டத்தின் பிறகு அது 4 தரப்பாக அல்லது 4 நிலைப்பாடுகளை கொண்ட தரப்பாக இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. ஆனால் 2 அணிகள் பிரதானமாக இருக்கிறது. ஒன்று சுமந்திரன் தலைமையில் ஒரு அணி இருப்பதாக சொல்லப்படுகிறது, ஸ்ரீதரன் தலைமையில் ஒரு அணி இருப்பதாக சொல்லப்படுகிறது. பிளவுகள் அல்லது முரண்பாடு, கருத்தியல் ரீதியான முரண்பாடுகள் இருக்கிறது. இது நிச்சயமாக தேர்தல் ஒன்றுக்கு முகம் கொடுக்கின்ற பொழுது தாக்கம் செலுத்தும் என்றதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? இதை நீங்கள் கடந்து செயற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? இது தேர்தலில் நிச்சயமாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏனென்றால் மக்கள் மத்தியிலே அப்படியான ஒரு விசனம் வெளிப்படுத்தப்படுகிறது, உங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை என்று. உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அது தாக்கத்தை செலுத்தியதாக தெரியவில்லை. நான் அப்பொழுது பொதுச் செயலாளராக ஆகிவிட்டேன். தேர்தலில் நாங்கள் பாரிய வெற்றி பெற்றோம். அது தாக்கத்தை செலுத்தவில்லை. ஆனால் பொதுவான ஒரு அபிப்பிராயம் இப்படி இருக்கிற காரணத்தினாலே சில வகையிலே தாக்கம் செலுத்தக்கூடும். நாங்கள் அதனை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பலவிதமான முயற்சிகளை எடுத்திருக்கிறோம். இது தமிழரசு கட்சியுடைய தலைவர் தெரிவினாலே ஏற்பட்ட ஒரு அணிப்பிளவு. அதை சீர் செய்வது இலகுவான ஒரு விடயம். ஆனால் பல்வேறு காரணங்களினாலே அது இன்னமும் சீர் செய்யப்படாமல் இருக்கிறது. அதை நாங்கள் சீர் செய்யலாம். கட்சி முறையாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது கட்சியினுடைய நடவடிக்கையை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை. மாறாக கட்சி ஒழுங்காக முன்னர் இயங்கியதை விட மிக ஒழுங்காக இயங்குகிறது. ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் எல்லாம் ஒழுங்காக செய்யப்படுகிறது. கட்சி கட்டுப்பாட்டை மீறி அவரும் செயற்படுவதில்லை. செயற்படுகிறவர்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதெல்லாம் மக்களுக்கு தெரியும். ஆகவே கட்சி இயங்குறதுல எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. அரசியல் கட்சி, அதுவும் ஜனநாயக கட்சிக்குள்ள வித்தியாசமான கருத்துக்கள், அணிகள் இருப்பது வளமை. அதை தவிர்க்க முடியாது. இப்போ பொதுவான நிலைப்பாட்டை பார்த்தீங்கன்னா ஸ்ரீதரனை பொறுத்தவரையில் யாழ், கிளிநொச்சி மாவட்டங்களில் அவர் ஒரு செல்வாக்கு பெற்ற தலைவர் அல்லது அவர் எடுக்கின்ற வாக்குகளின் அடிப்படையில் அவர் முன்னிலையில் இருக்கிறார். தொடர்ச்சியாக கடந்த முறையும் அவர் அதே மாதிரி தான் வந்திருக்கிறார். அப்பொழுது மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர் மீது கட்சி சம்பந்தமாக இறுக்கமான நடவடிக்கைகள் எடுக்கின்ற பொழுது இந்த விரிசல்கள் இன்னும் அதிகரிக்கின்றது. அல்லது கட்சி தன்னுடைய செல்வாக்கை இந்த மாதிரி நபர்கள் மீது எடுப்பதா, அல்லது கட்சி தன்னுடைய கட்டமைப்பு ரீதியான நிர்வாக நடவடிக்கைகள் எடுக்கின்ற பொழுது அவர் மீது அது இலக்கு வைக்கப்படுவது போன்றுதான் இப்பொழுது பார்க்கப்படுகிறது. அண்மையில் கூட சொல்லப்படுகிறது, மத்திய குழு கூட்டத்தில் ஒரு தரப்பு இந்த விடயத்தை இத்துடன் முடித்து விடுங்கள் என்று சொன்னதற்கு பிறகும் ஒரு விசாரணை குழு நியமிக்கப்பட்டிருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது. அவருடைய தரப்புல தான் அந்த விசாரணை குழுவே பிரேரிக்கப்பட்டது. ஏகமனதாகத்தான் அவருடைய இணக்கத்தோடு தான் அந்த குழு நியமிக்கப்பட்டது. ஆகவே பல்வேறு கருத்துக்கள் கூட்டத்திலே சொல்லப்படலாம். ஆனால் இறுதியிலே வாக்கெடுப்பு நடத்தி நாங்கள் அதனை செய்யவில்லை. அவருடைய சம்மதத்தோடு அவருக்காக பேசியவர் தான் அந்த முன்மொழிவையும் செய்து அந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. ஆகையினாலே நாங்கள் பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் இறுதியிலே ஒரு தீர்மானமாக தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. அதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய கட்சியிலே அடிமட்டத்திலே இருக்கிறவர்கள் பலவரை நாங்கள் ஒழுங்காக வைத்திருப்பதற்கு ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் எடுக்கிற போது அவர்கள் கேட்கிற கேள்வி, நாங்கள் சின்ன ஆட்களுக்கு நடவடிக்கை எடுப்பீங்க, உயர்மட்டத்தில் இருப்பவருக்கு என்னதான் செய்தாலும் நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. அது நியாயமற்ற விஷயம் தானே. நெத்தலிகளுக்குத்தான் இது சுறாமின்னா பேசாமல் விட்டுருவீங்க. அது நாங்களும் அதை அப்படியாக செயற்படக்கூடாது. அனைவருக்கும் கட்சி கட்டுப்பாடு, கட்சியினுடைய சட்டம், கட்சி உறுப்பினர்கள் சகலருக்கும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்க வேண்டும். அது ஒருவர் கூட வாக்கெடுக்கிறவர்ன்ற காரணத்தினால அவரை கொஞ்சம் கட்சி கட்டுப்பாடை மீற விடலாம், கட்சிக்கு எதிராக செயற்பட விடலாம் என்று இருக்க முடியாது. அது ஒரு கட்சிக்கு நல்லதல்ல.
ஆகவே தான் அந்த கூட்டத்திலே தான் எடுக்கப்பட்ட தீர்மானம் என்னவென்றால் கட்சி ஒற்றுமை என்பது ஒரு விடயம், அதை நாங்கள் தனியாக பார்க்கலாம். ஆனால் ஒழுக்காட்டு விஷயங்கள் வேறு விடயம். அது யாராக இருந்தாலும், கட்சி தலைவராக இருந்தாலும் செயலராக இருந்தாலும் கட்சி கட்டுப்பாட்டை முன்னால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஆகவே அதை நாங்கள் மூடி வளர்த்து கொண்டிருக்க முடியாது. நான் கட்சி கூட்டத்திலே நான் சொன்னேன், ஒரு குறித்த ஒருவருக்கு எதிராக என்னதான் செய்தாலும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று கட்சி தீர்மானிக்குமாக இருந்தால் இதற்கு பிறகு நான் ஒருவருக்கு எதிராக ஒழுங்காட்டு நடவடிக்கை எடுக்க மாட்டேன். பொதுச் செயலாளர் என்ற வகையிலே எனக்கு தான் இந்த முதல் நடவடிக்கை எடுக்கிற உரித்து உண்டு, அதிகாரம் உண்டு. நான் எவருக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்க மாட்டேன். ஏன்னா என்னை பொறுத்தவரையில் சகலருக்கும் கட்சியினுடைய சட்டம் நீதியாக செயற்பட வேண்டும். அதை சொன்ன பிறகுதான் எல்லாமே கொஞ்சம் மாறினது. சரி, அப்படியானால் இந்த விடயங்களை பற்றி நாங்கள் விசாரிப்போம், இதில் உண்மைத்தன்மை இருக்கிறதான்றதை பற்றி பார்ப்போம்னு சொல்லி ஒரு குழு அவருடைய சம்மதத்தோடு தான் நியமிக்கப்பட்டது. ஆரம்பத்திலே அவர் சொல்லிக் கொண்டிருந்தார், எனக்கு எதிராக விசாரணை குழு நியமித்தால் நான் நீதிமன்றத்துக்கு போவேன், அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நான் போய் நிறுத்துவேன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் இறுதியிலே அவர் சம்மதித்தார். கடைசியில் கூட அமைத்தவுடனே தலைவர்கள் கேட்டார், சிலர்களுக்கு சம்மதம் தானே, அவர் சம்மதம்னு சொன்னார். ஆனபடினால இது சம்மதத்தோடு செய்யப்படுகிற ஒரு விடயம். என்றால் குற்றச்சாட்டுகள் பல இருக்கின்றன. அது இன்னொரு கட்சி உறுப்பினராக இருந்தால் எப்பொழுதோ கட்சியை விட்டு விலக்கப்பட்டிருப்பார், ஒரு விசாரணை கூட நடந்திருக்காது. என்றால் கட்சி எடுக்கிற உதாரணத்துக்கு ஜனாதிபதி தேர்தலில் கட்சி ஒரு தீர்மானத்தை எடுக்க ஒரு அறிக்கை விட்டால் கட்சி என்ன தீர்மானம் எடுத்தாலும் நான் வித்தியாசமாக தான் செயல்படுவேன் என்று சொன்னால் அந்த கட்சியில் இருக்க இயலாது, எவரும் இருக்க இயலாது. ஆனபடியா அது ஒன்று ரெண்டு இல்லை. அதுக்கு பிறகு இந்த அரசியல் அமைப்பு பேரவையில் நடந்து கொண்ட விதங்கள் என்று பல விஷயங்கள் இருக்கின்றன. ஆகவே நடவடிக்கை எடுப்பதாக நாங்கள் தீர்மானிக்கவில்லை, நடவடிக்கை எடுப்பதாக தீர்மானிக்கவில்லை. அவரோடு கலந்துரையாடி இந்த விஷயங்கள் சம்பந்தமாக விசாரணை என்ற சொல்லக்கூட நாங்கள் தவிர்த்திருக்கிறோம். என்ன விசாரணைன்னு சொன்னால் ஏதோ குற்றச்சாட்டு என்றெல்லாம், சரி குற்றச்சாட்டுகள் உண்டு, அதில் உண்மையை கண்டறிகிறது ஒரு நடவடிக்கை இந்த குழு செய்யும். அவருடைய கலந்துரையாடும், அவருடன் கலந்துரையாடி இந்த விஷயங்கள் நடவடிக்கைகள் அந்த 3 பேர் நியமிக்கப்பட்டாயிட்டு தலைவர் எனக்கு சொன்னார், திரு ஸ்ரீதரனோடு பேசி ஒரு தினத்தை குறித்திருக்கிறதாக, அவருக்கு ஏதோ வசதி இல்லைன்னு சொன்னாராண்டு ஒரு குறித்த தினத்துக்கு பிறகு தான் அந்த குழுவை சந்திப்பதாக சொல்லியிருக்கிறார் என்று. ஆகவே அந்த குழு அந்த நடவடிக்கையை எடுத்து அந்த நடவடிக்கைன்னு சொல்கிறது இந்த குற்றச்சாட்டுகள உண்மைத்தன்மையை அறிந்து மத்திய செயற்குழுவுக்கு ஒரு அறிக்கையை கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு மத்திய செயற்குழு தான் தீர்மானிக்க வேணும், அதை வந்து எடுக்கிறதா இல்லையா, எப்படி எடுக்கிறது என்ற தீர்மானத்தை மத்திய செயற்குழு தான் எடுக்க வேணும். அது ஒரு பக்கம். ஏனென்றால் ஒன்றுமே செய்யாமல் இருந்தால் பிற கட்சிகளில் எந்த விதமான கட்டுப்பாடும் எவருக்கு மீதும் இருக்க முடியாது. உதாரணத்துக்கு ஜனாதிபதி தேர்தலில் கட்சிக்கு மாறாக செயற்பட்டவர்கள் நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கிறோம், கடலுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துக்கிறோம். அது இன்னொரு தருணத்தில் ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக பிறகு அவர்களுக்கு நாங்கள் நியமனம் கொடுத்துருக்கிறோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அப்படி கொடுக்குறவர்களுக்கு அப்படி செயற்பட்டவர்கள் மன்னிப்பு கடிதம் கொடுத்துருக்கார்கள், மன்னிப்பு கோரியிருக்கிறார்கள். நாங்கள் கட்சிக்கு எதிராக செயற்பட்டதுக்கு மன்னிப்பு கோருகிறோம். அது மட்டுமில்லை, இனிமேல் கட்சிக்கு எதிராக எந்த நடவடிக்கை நாங்கள் எடுத்தாலும் எந்த விசாரணையும் இன்றி கட்சியை விட்டு நீக்கப்படுவதற்கு இணங்குகிறோம் என்று மனத்தில் வந்திருக்கிறார்கள். அப்படி நிறைய பேர். அப்போ அவர்கள் எல்லாம் அது அப்படியே கடிதங்களை தர ஒருவர் மட்டும் அதுக்கு விதிவிலக்காக இருப்பது கட்சி நீதியாக செயற்படுகிறன்றதுக்கு ஒரு மாறான விடயம். இப்போ நீங்கள் இந்த கட்சியின் நடவடிக்கைகள் கட்டமைப்பு சம்பந்தமாக சொல்ல போகிற அதே நேரத்தில் தான் உங்களோட மட்டக்களப்பு நூல் நிலையத்தினுடைய திறப்பு விழாவுக்கு ஜனாதிபதி அழைக்கப்பட்ட சம்பவம், அதில் நீங்கள் பேசிய விடயம், அது சம்பந்தமாக கட்சியிடம் சொல்லவில்லை, பேசவில்லை, உரையாடவில்லை என்ற விமர்சனங்கள் வெளியில வந்தது. இது பொது வழியில வந்தது, ஒருவரும் நேரடியாக சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் அதுக்கு விளக்கம் அளித்திருந்தீர்கள். ஆனால் எந்த அடிப்படையில் தமிழரசு கட்சியின் ஆளுகைக்குட்பட்ட ஒரு பகுதியில் ஜனாதிபதியை ஜனாதிபதி அழைக்கக்கூடாதுன்னு இருக்குது. நாட்டில் ஜனாதிபதியை ஒரு நிகழ்வுக்கு அழைக்கக்கூடாதுன்னு இல்லை, கட்சியிலேயும் அப்படியே ஒரு கோட்பாடு கிடையாது. அந்த உள்ளூராட்சி மன்றம் நாட்டு அது ஒரு முக்கியமான ஒரு நூலகம், யாழ்ப்பாண நூலக வடிவத்திலேயே கட்டப்பட்ட ஒரு நூலகம், முக்கியமான ஒரு நூலகம். அதற்கு நாட்டின் ஜனாதிபதியை அழைப்பதாக அவர்கள் தீர்மானித்தார். தீர்மானித்தவர்கள் பிறகு என்னையும் அதுக்கு அழைக்க வேண்டும், கட்சி பொதுச்சாளரையும் அழைக்க வேண்டும் என்று இன்னொரு தீர்மானம் எடுத்தார்கள்.
எனக்கு அதில் பிரச்சனை இல்லை. நாட்டில் ஜனாதிபதி தானே, நாட்டில் ஜனாதிபதி திறக்கலாம். ஆனால் அவரும் வந்தபோது அவரும் இது தமிழரசு கட்சியுடைய ஆளுகைக்கு உட்பட்ட சபை என்றதை தெரிந்து திரும்ப திரும்ப அதை சொன்னார். நீங்கள் இன்னொரு கட்சி, நீங்கள் தமிழரசு கட்சியை டிஎன்ஏ தான் சொல்கிறார். டிஎன்ஏ சபையாக இருந்தாலும் என்னை அழைத்தமைக்காக நன்றி என்று ஒரு 3 தடவைகள் தண்டனை ஒரு பேச்சில் சொன்னார். அவர் அதை உணர்ந்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார். அதே நேரத்தில் வாயால் சொன்னது மட்டும் இல்லை, அந்த திரை நீக்கம் செய்கிற போது என்னை செய்யும்படி சொன்னார். அப்போ நான் இல்லை, உங்களை தான் அழைத்திருக்கிறாருன்னு சொல்லும்போது இல்லை அது நான் செய்ய வேணும்னு சொல்லி என்ன. அப்போ நான் ஒரு தடவைக்கு மேலே பார்த்து கொண்டிருப்பது அழகல்ல, நான் அதை செய்தேன். அவர் பக்கத்தில் இருந்து கைதட்டினார். பிறகு பேச்சு என்று வருகிற போது நான் பேச தவிர நீங்கள் பேசிக்கொண்டு என்கிட்ட சொன்னார். நாங்களும் இல்லை, நீங்கள் பிரதம விருந்தினர், நீங்கள் கட்டாயம் பேச வேணும், ரைட்? ஆனால் நீங்கள் கேட்குறபடியே நானும் பேசுகிறேன்னு சொல்லி நான் பேசுகிறேன். பேசுகிற போது நான் சொன்ன விஷயம் முக்கியமான விஷயம். அப்படியான சந்தர்ப்பத்தில் நான் நரகு சுட்டி காட்டினது என்னென்னா, இன்றைக்கு நடந்ததை போல அரசு அதிகாரங்களும் பகிர்ந்து தான் நாங்கள் செய்யணும் தான் நீங்கள் ஒரு முன்மாதிரி என்னை காட்டியிருக்கீங்க. அதன்படி அரசு அதிகாரங்களும் பகிரப்பட வேண்டும் என்ற விஷயத்தை நான் அவருக்கு சொன்னேன். ஆனபடியால் அது நினைக்கிறேன் சில நடவடிக்கைகள் நாங்கள் முன்னைய காலத்திலேயே ஜனாதிபதி மாற்றம் வந்த நிகழ்வுகளுக்கு நாங்கள் போயிருக்கோம். மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தார். ஜனாதிபதியை வந்தபோது மிக மோசமாக அவர் எதிர்த்த கட்டங்கள்லையும் ரணில் விக்ரமசிங்க முறையில் நாங்கள் போயிருக்கோம். அது என்ன விடயம் என்றதை பொறுத்திருக்கு, எதற்காக செய்யப்படுறது. ஆகையினால கட்சிக்கு அப்படி ஒரு ஜனாதிபதி இருக்கிற முறையில் இருக்கக்கூடாதுன்னு எந்த விதமான கோட்பாடு இல்லை. எங்களுடைய தனித்துவத்தை நாங்கள் அதில் பிரதிபலிக்க வேணும். நாங்கள் போய் முறையிலேருந்து ஜனாதிபதிக்கு கும்பிடு போட்டுட்டு நீங்கள் தான் எல்லாம் சொல்லி பேசிட்டு வந்தால் கட்சி நடவடிக்கை எடுக்கும். ஆனால் அங்கேயும் நின்று எங்களுடைய கட்சி கோட்பாட்டை வலியுறுத்தி சொல்றதாக இருந்தால் அது நல்ல விஷயம். அது கட்சி கைதட்டி அது வரவேற்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் இப்பொழுது நீங்கள் ஜனாதிபதியுடன் கட்சி ரீதியாக உரையாடுகிறீர்கள். அவர்தான் நிறைவேற்ற அதிகாரத்தை கொண்டிருக்கிறார். 2-3 தடவைகள் சந்தித்திருக்கிறீர்கள். அதே போல நீங்கள் மட்டக்களப்பிலும் உரையாடுகின்ற பொழுது இந்த அதிகார பகிர்வை வலியுறுத்தினீர்கள். ஆனால் டில்வின் சில்வாவினுடைய யாழ்ப்பாணத்து கருத்து வெளிப்பாடு அந்த கட்டமைப்புக்குள், அந்த தேசிய மக்கள் சக்தி என்ற கட்டமைப்புக்குள் ஒரு நிழல் அதிகாரம் இன்னொன்று இருக்கிறது என்கின்ற ஒரு தோற்றப்பாட்டை பகிரங்கப்படுகிறது. ஏற்கனவே சொன்னார்கள், பிளவத்தையில் தான் எல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது, செயலாளர் தான் அனைத்தையும் கையாளுகிறார் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டது. இந்த ஒரு மாறுபட்ட நிலைப்பாடு இப்பொழுது ஒரு அதிகார மையம் பயிற்றிய உரையாடல்கள் வெளியாகி கொண்டிருக்கிற நிலையில நீங்கள் ஜேவிபியினுடைய கட்சி ரீதியாக உங்களுடைய அதிகார பகிர் விடயங்கள் இல்லை பேச்சுக்களை நகர்த்தணும் என்ற ஒரு வித்தியாசமான மூலோபாயம் பற்றி சிந்திக்கிறீர்கள். நாங்கள் கடந்த இதற்கு போன தடவை நடந்ததுக்கு முதல் நடந்த மத்திய செயற்குழு கூட்டத்திலேயே ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். திரு டில்வின் சில்வாவுக்கும் திரு நிஹால் அபேசிங்கவுக்கும் கட்சி ரீதியாக கடிதம் எழுதி 2 பேரோடையும் ஒரு கலந்துரையாடலுக்கு நாங்கள் கூப்பிட வேண்டும் என்று தீர்மானித்திருக்கோம். இன்னும் அந்த கடிதம் எழுதப்படவில்லை. அதுக்கு சில காரணங்கள் உண்டு. டில்வின் சில்வா வெளிநாட்டுக்கு போயிருந்தார், அவருடைய சில விடயங்கள் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் நாங்கள் அதை செய்வோம். நாங்கள் அதை குறித்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடையும் பேசியிருக்கலாம். இப்போ நாங்கள் தீர்மானிக்க வேண்டியது, இலங்கை தமிழரசு கட்சி அப்படி தீர்மானம் எடுத்திருந்தாலும் நாங்கள் இணங்கி செயற்படுற காரணத்தினால, விசேஷமாக அரசியல் தீர்வு சம்பந்தமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு சேர்ந்து நாங்கள் பேசுவதா இல்லையான்றதை பற்றி அவர்களோடு கலந்துரையாடி செய்ய வேணும். இல்லை என்றால் தமிழரசு கட்சியாக கூட நாங்கள் பேசலாம். நான் அந்த கடிதம் எழுதாமல் விட்டதுக்கு இன்னொரு முக்கிய காரணம், தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை ஒரு முயற்சி எடுத்த போது அந்த முதல் கூட்டத்தில் என்னிடத்தில் கேட்கப்பட்டது, நீங்கள் நவம்பர் மாதத்தில் ஜனாதிபதியை சந்தித்து இனப்பிரச்சனை தீர்வை பற்றி பேசியிருப்பீங்கள், இப்போ இப்படி ஒரு முயற்சி நடக்குது, நாங்கள் இந்த முயற்சியை செய்தோன்று கேட்க நீங்கள் போய் தனியாக அரசாங்கத்தோட பற்றி கதைக்கக்கூடாது. அப்போ நான் ஒரு உத்தரவாதம் கொடுத்தேன், சரி நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்தால் அதுக்கு பிறகு தமிழரசு கட்சி தனியாக இனப்பிரச்சனை தீர்வை பற்றி பேசாது. அந்த கூட்டம் முடிவடைகிற தருணத்தில், அது முதல் கேட்டது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், கூட்டம் முடிவடைகிற தருணத்தில் செல்வராஜா கஜேந்திரன் கேட்டார், அப்போ அந்த இணக்கப்பாடு எய்தப்படுற வரைக்கும் அந்த இடப்பட்ட காலத்துலேயும் நீங்கள் போய் பேசுவீங்களா? அதுன்னு இல்லை. சரி, நான் 2வது வாக்குத்தத்தத்துக்கு உறுதியை தாரன்,
நாங்கள் பேச மாட்டோம் என்று சொல்லியிருந்தேன். ஆனபடியினால்தான் நான் அந்த கடிதத்தை எழுதையில்லை. ஏனென்றால் நான் ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்குறேன், இப்படி ஒரு முயற்சி நடக்குது, நாங்கள் தனியாக போய் என்ன நாங்கள் பேசுகிற போது கட்டாயம் இனப்பிரச்சனைக்கான தீர்வை பற்றி பேச வேண்டியதானே இருக்கும். ஆனபடியாக நான் எழுதாமல் இருந்தான். ஆனால் 3வது கூட்டத்தில் அவர்கள் விலகின போது, அதாவது அவர்கள் அந்த எங்களிடத்தில் அந்த உத்தரவாதத்தை பெற்றுவிட்டு அவர்கள் வேறொரு சபையை நிறுவி, அரசியல் நிர்ணய சபையை நிறுவி அதை பகிரங்கமாகத்தான் அந்த பேச்சு எல்லாம் நடத்துவோம்னு சொன்னால் அவர்கள் போய் அரசாங்கத்தோடு பேசுகிறது இல்லை, அவர்கள் போய் பேச மாட்டார்கள், எனக்கு தெரியும். ஆனால் பகிரங்க வழியில் தங்கள் நிலப்பாட்டை சொன்னால் அது அரசாங்கத்துக்கு சொல்கிறது தானே. அப்போ நாங்கள் செய்யக்கூடாது, ஆனால் தாங்கள் செய்வார்கள் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் 3வது கூட்டத்தில் நான் கொடுத்த அந்த வாக்குறுதியை மீள பெற்றுட்டேன். ஆனால் இனிமேல் அந்த வாக்குறுதி செல்லுபடியற்றது. நாங்கள் அதனால் கட்டுப்பட்டவர்கள் அல்ல என்றால் அவர்கள் மீறிவிட்டார்கள். அப்படினால அந்த வாக்குறுதியை கேட்டு பெற்றவர்களே அதை மீறுகிறார்கள். அப்படியே நாங்கள் அதில் நான் இனிமேல் என்னுடைய கட்சி அந்த வாக்குறுதி படி நிற்காதுன்னு நான் சொல்லிட்டேன். அதனால தான் இந்த தாமதம். ஆனால் நாங்கள் அதனால் அவசரப்பட்டு தனியாக ஒரு கட்சியாக போய் அவர்களோடு பேச விளைய மாட்டோம். கட்சி தீர்மானம் இருக்கிறது, ஆனால் அது ஒரு சரியான முறையிலே, அதாவது ஒட்டுமொத்த ஒரு குரலாக நாங்கள் அவர்களோடு பேசுவது தான் நல்லதென்று தான் நான் நினைக்கிறேன். ஆகையினாலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு ஆவது நாங்கள் பேசி அவர்களோட சந்திப்பை ஏற்படுத்துவது நல்லது. திரு டில்வின் சில்வாவுடைய இந்த செயற்பாடு இப்போ வெளிப்படுது, முன்னரும் ஒரு தலைவரில் வெளிப்பட்டது. நான் கடந்த வருடமே திரு தர்மலிங்கம் நினைவு பேருரையை உடவில்லை செய்கிற போது நான் தனிக்கட்சி ஆட்சி, ஒரு கட்சி ஆட்சி அபாயம் நாட்டில் இருக்கிறது என்றதை சொல்லியிருந்தேன். அதை பெருசாக ஒருவரும் அந்த நேரத்தில் கவனிக்கலை. ஆனால் பிறகு இந்திய ஊடகவியலாளர் நாராயணசாமிக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் அண்மையில் அதை சொன்னபோது அது பெரிய விஷயமாக வந்தது. பலர் எண்ணத்தில் தொலைபேசி வந்து ஏன் இப்படி சொல்கிறீர்கள், அப்படி இல்லையே, ஒரு கட்சி ஆட்சி நாட்டில் இல்லையே, ஏன் அப்படி சொல்கிறேன். நான் ஒரு அபாயம் ஒன்று வரப்போகிற அபாயத்தை பற்றி நான் ஒரு முன்னெச்சரிக்கை தான் கொடுத்துருக்கேன் தான் சொல்லியிருக்கேன். அது இப்போ தெரிய வருது ஓரளவுக்கு. அதாவது சட்டப்படி ஒரு கட்சி ஆட்சியாக இல்லாவிட்டாலும் நடைமுறையில் ஒரு கட்சி ஆட்சி கம்யூனிஸ்ட் நாடுகளில் இருக்கிறது போல நாட்டு தலைவரில் பலம் பொருந்தியவர், கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் தான் பலம் பொருந்தியவர். அந்த நிலப்பாட்டு ஒரு இழுபறி உண்டு இப்போ எங்களுக்கு வெளிப்படையாக தென்படுது. ஆயத்துல்லா டில்வின் சில்வான்னு சொல்லி சுப்ரீம் லீடர் வந்து அவற்றை படங்கள் எல்லாம் போட்டு சிங்கள ஊடகங்களே எல்லாம் கடத்த வைக்கிடுது. ஆகவே அப்படியான ஒரு சூழ்நிலை அபாயத்தை தான் நான் இப்போ ஒரு வருஷத்துக்கு முதலே முன்கூட்டி சொல்லியிருந்தான். ஆனால் இப்போ இருக்கின்ற சூழலை பொறுத்த மட்டும் தமிழ் கட்சிகளினுடைய செயற்பாடுகள் பொதுப்படையில் தமிழர் பகுதிகளில் ஒரு உரைநிலைக்கு சென்றிருக்கிறது என்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது. பொதுவாக இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கு பிறகு அந்த செயற்பாடுகள் கிட்டத்தட்ட கலந்துரையாடல்களாக இருக்கலாம், சந்திப்புகளாக இருக்கலாம், மக்களுடனான உரையாட்டுகள் இது குறைந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு என்ன காரணம்? மக்கள் விலகி செல்கிறார்கள். இல்லை, உண்மையாக சொல்ல போனால் அது உண்மையாக கூடி இருக்கு. விசேஷமாக இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் மக்கள் தொடர்பு ஒன்றை ஆரம்பித்து நாங்கள் ஊர் ஊராக சென்று மக்களை சந்திக்கிறோம். பல விஷயங்கள் இப்போ செய்யப்படுது. ஆனால் ஊடகங்களுக்கு சொல்கிறதில்லை, அதுக்கு நாங்கள் அதை பிரபலியப்படுத்துறதில்லை, பலமடுத்து போடுறதில்லை. ஆனால் நேரடியாக மக்களை சந்தித்து பல இடங்களில் வன்னியில் பல இடங்களில் நான் நேரடியாக சந்திப்பு நடத்திப்பேன். மன்னாரில் சந்திப்பேன். யாழ்ப்பாணத்தில் நான் இல்லாமலே ஒரு குழு அந்த தொடர்புகளோடு சம்மந்தப்பட்டவர்கள் ஊர் ஊராக போகிறார்கள். சில இடங்களில் மக்கள் கேட்டுக்கொண்டதுக்கு அமைய தொடர்ச்சியாக பல இடங்களில் மக்களுக்கு சட்ட பிரச்சனை இருக்குது. நிலம் சம்பந்தமாக நாங்கள் ஒரு 20-25 சட்டத்தரணிகள் சுயமாக எங்களுக்காக இனாமாக வேலை செய்கிறார்கள். நாங்கள் லீகல் கிளினிக்ஸ் நடத்தியிருக்கிறோம். நடத்தி அவர்களுக்கான இது எதுவுமே சில வேலை சும்மா படங்கள் அவனுடைய வறுமையை தவிர நாங்கள் பெருசாக இதை பிரசித்தப்படுத்த இல்லை. அதுக்கு காரணம் வந்து ஒரு கட்சி இப்படி ஒரு ஆக்கபூர்வமான செயற்பாட்டில் தொடங்கினால் அது நல்லதென்று சொல்லாவிட்டாலும் உடனடியாக அதை மோசமாக விமர்சிக்கிறதுக்கண்டே காசு கொடுத்து பலர் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். தேவையில்லாமல் இப்படியான ஒரு
விமர்சனங்களை எதிர்கொள்ளாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் அதை ஒரு பக்கத்தில் வச்சு போட்டு அந்தந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு தெரியும் வந்தார்களா பேசினார்களா என்ன நடக்குது. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற நிலைமை, தற்போது இருக்கின்ற பொருளாதார சூழல், தற்போது இருக்கின்ற இந்த மத்திய கிழக்கு நெருக்கடிகள், நாட்டுக்கு இருக்கின்ற வெளிப்புற அழுத்தங்கள், இதுகளுக்கு மத்தியில் உங்களுக்கு இன்னமும் நம்பிக்கை இருக்கிறதா இந்த அரசுக்குள் ஒரு அரசியலமைப்பு ஒரு கருத்து உருவாக்காமல் அது உரையாடல் ஒன்று இந்த அரசு அதற்கான வாயை திறக்கும், நீங்கள் அதை பங்கேற்கலாம் என்று சிந்திக்கிறீர்களா? தாங்களாக முன் வந்து செய்ய மாட்டார்கள், அது எந்த அரசாங்கமும் செய்யாது. எங்களுடைய வற்புறுத்தலால், வற்புறுத்தல் மட்டுமில்லை, எங்களுடைய ஜனநாயக பலத்தின் மூலமாகத்தான் நாங்கள் அதை செய்ய பண்ணலாம். துரதிருஷ்டவசமாக இந்த அரசாங்கத்துக்கு அது தேவையில்லாமல் இருக்குது. 3-2 பெரும்பான்மை கிடைச்சிட்டு பலர் சொல்லுகிறார்கள், அடிக்கடி சொல்லுவார்கள், அது இந்த சந்தர்ப்பத்தை விளங்காமல் சொல்லுகிற ஒரு கூற்று, தமிழ் மக்களை கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று தந்தை செல்வா சொன்னார்ண்டு. அது எல்லோரும் நினைக்கிறது கட்சிகள் எல்லாம் சீரழிஞ்சிட்டு தமிழ் தலைவர்கள் இல்லை, எல்லாத்துக்கும் அதை பாவிப்பார்கள். ஆனால் உண்மையாக நடந்ததை ஒப்பன்னு சொன்னால் 1970ஆம் ஆண்டு தேர்தல் முடிவுகள் வருகிற போது தேர்தல் முடிவுகளிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான அந்த அணிக்கு 3-2 பெரும்பான்மை கிடைத்து விட்டது என்று தெரிந்த வேளையில் தான் அந்த செல்வா அந்த கூட்டை சொன்னார். ஏனென்றால் 60ஆம் ஆண்டு 2 பொது தேர்தல்களிலேயும் நாங்கள் தமிழரசு கட்சியோடு சேர்ந்து தான் ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. 62ஆவது தேர்தலில் தேவையில்லாமல் போய்விட்டது. ஆனால் பிறகு 65ஆம் ஆண்டு ஆட்சி இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஆதரவு இல்லாமல் டாக்டர் சேனாக்கு அமைத்திருக்க முடியாது. அப்போ தேவைப்பட்டது. அதனால டாக்டர் செல்வா ஒப்பந்தம் உருவானது. அதனால தான் திருச்சியில் 3 வருஷம் இருந்தார். ஆனால் பிறகு அவர் செய்ய முடியாமல் போனபோது ராஜினாமா செய்து வெளியேறினார்கள். ஆனால் அரசாங்கத்தை கவிழ்க்கவில்லை. தந்தை செல்வா எதிர்பார்த்திருந்தது 70ஆம் ஆண்டு தேர்தல் வரும்போது இந்த எங்களுடைய ஜனநாயக பலத்தினாலே ஏதாவது ஒரு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு எங்களுடைய உதவி தேவைப்படும், அதை வைத்து நாங்கள் எங்களுடைய நிறைவேற்றலாம் என்று எதிர்பார்த்திருந்தவருக்கு பேரிடியாக வந்த செய்தி தான் 3-2 பெரும்பான்மை தனியாகவே கிடைத்து விட்டது. ஆனவடைய தான் சொன்னால் இனி தமிழர்களை கடவுள் தான் காப்பாற்றுவாங்க. அந்த கோணத்தில் இருந்து பார்த்தால் இன்றைக்கு எங்களுக்கு பெரும் பேர சக்தி இல்லாமல் போயிருக்கிறது. ஏன்னால் ஒரு தனி கட்சிக்கு 150க்கும் மேற்பட்ட ஆசனங்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிறது. ஆகவே நாங்கள் வற்புறுத்தத்தான் வேணும். ஆனால் ஒரு சந்தர்ப்பம் வேற வெகு விரைவில் எங்களுடைய ஆதரவு தேவைப்படும். ஆனால் எங்களுடைய ஆதரவு தேவைப்படுற போது எங்களுக்கு 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 10 பாராளுமன்ற உறுப்பினர்கள் போதாது. எங்களுக்கு ஒரு 15-20 சேர்ந்த ஒரு குழு அல்லது தமிழ் பேசுகிற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு 30-40 ஆசனங்களோட பலமாக நாங்கள் இருக்கிற போது அந்த ஆதரவு தேவைப்படுகிற போது தான் எங்களுடைய விடயங்களை நாங்கள் நிறைவேற்றலாம். இது உலகத்தில் எல்லா இடத்துலையும் நடக்கிற விஷயம். இது ஆட்சியில் போய் சேர்றதுக்காக சொல்லப்படுறது. எப்படி இது நான் சொன்னால் இப்போ இனி அரசாங்கத்துக்கு ஆதரவு பார்த்து கொண்டிருக்கிறாங்க, அப்படியே இல்லை. ஜனநாயகத்தில் ஜனநாயக பலத்தை பிரயோகிக்கிற முறை இதுதான். ஆகவே அது பலமங்களுக்கு இல்லாமல் இருக்கிற போதும் நாங்கள் இப்போ பேசாமலந்தையாக இருக்கிற இல்லை. நாங்கள் எங்களுடைய கருத்தை திரும்ப சொல்லி கொண்டிருக்க வேண்டும், அதை வற்புறுத்த வேண்டும். அதான் இப்போ செய்கிறோம். இப்போ நாங்கள் செய்கிறதுலேயும் மற்ற எதிர்கட்சிகளோடு சேர்ந்து இன்றைக்கு நான் போய் ஒரு உதவியாளர் சந்திப்பில் இருந்தால் நான் இவருடைய இருந்தார் அவருடைய இருந்தார் என்று சொன்னால் ஏன் இருந்தார்? மாநில சபை தேர்தலில் நடத்துறதுக்கு வற்புறுத்துறது தான் வேறு அவரோட சேர்ந்து இருக்கையில். ஆகவே எங்களுடைய பலம் போகாமல் இருக்கிற போது நாங்கள் அந்த விடயத்திலே எங்களோடு சேர்ந்து ஒரே கருத்தோடு இருக்கிறவர்களோடு சேர்ந்து நாங்கள் செயல்படுவோம். நீங்கள் இப்பொழுது குறிப்பிடும் போது நீங்கள் இந்த ஒரு வெகு விரைவில் அந்த உங்களுடைய தேவைப்பாடு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த ஆட்சிக்குள்ளே வரும் போல தான் தென்படுகிற. இந்த ஆட்சிக்குள்ளே பெரும் குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது. 2 அணியாக பிரிந்திருக்கிறார்கள். சிலர் கடிதங்கள் கொடுத்திருப்பதாக அறிகிறோம். இன்னொரு 30 பேர் கொண்ட அணி வேறொரு விதமாக செயல்படுறதாக அறிகிறோம். அரசாங்கமும் உடனடியாக கட்சி மாறினால் பாராளுமன்ற ஆசனம் இல்லாமலே போய்விடும் என்று சட்டத்தை திருத்துவதற்கு அது இலகுவாக செய்யலாம். அது அரசியலமைப்பு சட்டத்தில் 99வது உறுப்புரையில் 99-13வது உறுப்புரையில் ஒரு ப்ரொவைசோ, அதாவது ஆசனத்தை இழப்பார்கள்னு சொல்லிவிட்டு ஆனால் என்று இன்னொரு வாசகம் இருக்கிறது. அந்த வாசகத்தை கழட்டி விட்டால் முடிஞ்சுது. ஆனால் நீதிமன்ற ஒரு மாதத்துக்குள்ள நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி என்று இருக்கு.
அந்த ப்ரொவைஸோ கலட்டி விட்டால் கட்சி மாறினால் பாராளுமன்றம் ஏன் இந்த அரசாங்கம் இப்போ இந்த நேரத்தில் அதை கொண்டு வர்றதுக்கு சூழலில் கொண்டு வர்ற முயற்சிக்கிறார்கள் என்றால் தங்களோட கட்சிக்குள்ள அப்படியான ஒரு பிரச்சனை ஒன்று எழுந்திருக்கிறதுன்றது தெரிய வருகிறது. ஆகையினால இது ஏதோ 5 வருஷத்துக்கு அப்படியே தான் இருக்க போதுன்னுட்டு நாங்கள் இருக்க வேண்டியது அவசியம் இல்லை. பல பல சூழ்நிலைகள் மாறலாம், பொருளாதார சூழ்நிலை மாறலாம், இப்படியாக கட்சிக்குள்ள பிளவுகள் ஏற்படலாம். ஆகையினால நாங்கள் எந்த நேரத்திலையும் தயார் நிலையில் இருக்க வேணும். எங்களுடைய ஜனநாயக சக்தியை பலத்தை உபயோகித்து எங்களுடைய மக்களுக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேணும், விழிப்பாக இருக்க வேணும். அதற்கு எங்களை பலப்படுத்தி கொண்டு தான் இருக்க வேணும். நாங்களும் பலமில்லாமல் இருந்தால் கூட அதில் ஒரு பிரயோசனமும் இல்லை. இறுதி வினாவாக உங்களுக்கும் ஜனாதிபதிக்குமான அந்த தனிப்பட்ட ரீதியிலான உறவு தற்போது வரையில் எப்படி இருக்குது? தனிப்பட்ட உறவு இன்னும் நல்லா தான் இருக்கு. காங்கிரத்தில் கையறுக்கி பிடிக்கிறார், விடுறாரு இல்லை. அது 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 வந்து ஒரு விரும்பத்தகாத செயல் இல்லை. அது ஒரு நல்ல விடயம். என்றால் அரசியலில் எவ்வளவு எதிரும் புதிருமாக இருந்தாலும் கூட நேராக கண்டு பேசக்கூடிய ஒரு சூழல் இருந்தே ஆக வேணும். எனக்கு தமிழரசு கட்சியுடைய முன்னாள் தலைவர் திரு அமுதலிங்கம் அடிக்கடி சொல்லுவாராம், எதிர்முகத்திலும் அறிமுகம் இருக்க வேணும். எதிர்முகத்திலையும் அறிமுகம் இருக்க வேணும். இப்போ அண்மையில் பார்த்த இந்த படத்தரப்பினரோட கைமுழுக்கினால் துரோகி அப்படி இப்படின்லாம் இருக்கு. விடுதலை புலிகள் காலத்தில் இலங்கை இராணுவத்தோடு சேர்ந்து கைமுழுக்கின ஒரு வீடியோ வந்திருக்கு. விஜயகுமார் தூங்க இந்த கைதிகள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற நேரத்தில் அப்போவே அதுக்கு எத்தனை தடவை இல்லை. அப்படின்னா பாலசிங்கமும் ஜிஎல் பீரிஸும் ஒன்றாயிருந்த கைமுழுக்கி ஆஸ்லோ உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்குமா? இல்லை. அது அரசியலில் அது கை குலுக்கினா போல கையை பிடிச்சு கொண்டு நடந்தா போல நாங்கள் எங்களை அரசியல் நிலைப்பாட்டை மாற்றி விட்டோம்னு நினைக்கிறது முட்டாள்தனமான ஒரு சிந்தனை. எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை சரியான முறையில் உகந்த முறையில் எடுத்து சொல்கிறதுக்கு அந்த தொடர்பு அத்தியாவசியம். ஆகவே இது இவரோட மட்டுமில்லையே. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்தார், அவரோடு எனக்கு இருக்கிற உறவு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இன்றைக்கும் சந்திரிகா பண்டார் அவர் அரசியலில் இருக்கிற போது நான் அரசியலில் இருக்கல, ஆனால் அவரோட எனக்கு மிக மிக நெருங்கின தொடர்பு இருக்கிறது. மஹிந்த ராஜபக்சோடு அண்மையில் ஒரு புகைப்படம் வந்தது. பங்களாதேஷ் தேசிய நாளில் நான் அவர் என்ன கைப்பிடிச்சு என்னோட பேசி கொண்டிருக்கிறார். நான் அடிக்கடி அவரை சந்திக்கிறேன். இனப்படுகொலையாளியே போய் சந்திச்சிட்டார். இனப்படுகொலையாளி தான், ஆனால் எங்களுடைய மக்களுடைய உரிமைகளை பெற்றிருக்கிறார்கள். அந்த ஆட்சியில் இருந்தவர் அல்லது அரசியல் இருக்கிறவரோடு நாங்கள் பேசத்தான் வேணும். ஆகவே வெறுமனே இப்படி ஒரு கோஷங்கள் எழுப்பிக்கொண்டு அந்த பழமொழி என்ன இருக்குது, தமிழில் குளத்தோட குவிச்சு கொண்டு ஏதோ செய்யாமல் இருக்கிற அந்த மாதிரி இல்லாமல் எங்களோட விஷயம் நடக்க வேணும். மற்றொரு இந்த தொடர்புன்ற விஷயத்திலே இப்பொழுது தமிழக முதலமைச்சர் நீங்கள் வாழ்த்தையும் பகிர்ந்திருந்தீர்கள். உங்கள் கட்சி ரீதியாகவும் அந்த வாழ்த்து பிரசுரிக்கப்பட்டிருந்தது. இது தமிழக முதல்வர்களுடைய அல்லது தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற ஆட்சி மாற்றம், தமிழக முதல்வராக விஜய் தெரிவு செய்யப்பட்டிருப்பது, இது புதிய ஒரு அணுகுமுறை, புதிய பரிமாணத்தை கொண்டு வந்திருப்பது. அது எங்களுடைய மக்களுக்கும் பொருத்தமானது. இளம் சந்ததியினர் நேரடியாக அரசியல் விஷயங்களில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது தெரிய வருது. அரசியல் அறிவும் குறைவாக இருக்கிறது தெரிய வருது. இது ஒரு அபாயகரமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன்னு சொன்னால், அதுலேருந்து மீண்டெழுந்து வர்றதுக்கு முதல்ல பல விஷயங்கள் மாற்றங்கள் நடந்துடும், விரும்பத்தகாத விஷயங்கள் நடந்துடும். ஆனால் நாங்கள் அதற்கு பொறுப்பாளிகள் என்றால் இளையவர்களுக்கு நாங்கள் சரியான வழிநடத்தல் கொடுக்கவில்லை, சரித்திரங்களை சொல்லிக் கொடுக்கவில்லை என்ற தேவை இருக்குது. ஆனால் இந்த அபாய இந்த சிக்னல்ஸ் இருக்குதான், இந்த சிக்னல்ஸ் வந்து சென்ற தடவை பாராளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணத்துலேயும் ஒரு சிக்னல் வந்தது. அப்போ அதையாவது எங்களுக்கு விழித்திருக்க வேணும். ஏன்னா சம்பந்தம் இல்லாமல் மக்கள் வாக்களிக்கிறார்கள் என்றால் அது மிகவும் அபாயமானது. ஏனென்றால் ஜனநாயகம்ன்றதில் மக்கள் ஆட்சி என்று சொல்லி போட்டு மக்கள் அதில் கரசனை இல்லாமல் இருந்தால் மிக மோசமான பின்விளைவு வரும். ஆகவே அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டுதான். முதலமைச்சர் அது சரி பிள்ளைகளுக்கு அப்பால் அல்லது விமர்சனங்களுக்கு அப்பால் அவர் முதலமைச்சர் ஆசனத்தில் இப்பொழுது இருக்கிறார். அடுத்த 5 ஆண்டுகள் அவருடைய ஆட்சி செல்லலாம். இப்பொழுது பங்காளி கட்சியில் குழப்பாமல் விட்டால் செல்லலாம்.
அந்த அதிகாரத்தில் இருப்பவுடன் தமிழரசு கட்சி ஒரு அணுகுமுறை ரீதியாக எல்லாரும் யார் அந்த அதிகாரத்தில் இருந்தாலும் நாங்கள் சுமூகமான உறவை தான் நாங்கள் போயிடுவோம். நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிற எந்த தலைவராக இருந்தாலும் அங்கே அரசியல் வேறுபாடு எங்களுக்குள்ள கிடையாது. அது தமிழ்நாடாக இருக்கலாம், கேரளாவாக இருக்கலாம், சீனாவாக இருக்கலாம், ரஷ்யாவாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம். எவர் ஆட்சியில் இருந்தாலும் நாங்கள் அவர்களுடைய அரசியல் சம்பந்தமாக நாங்கள் தலையிடவே கூடாது. அந்த ஆட்சியில் இருக்கிறவரோடும் அங்கே எதிர்கட்சியில் இருக்கிறவர்களோடும் தான் அனைவரோடும் நாங்கள் சுமூகமான உறவை தான் நாங்கள் போனோம். தமிழ்நாட்டோடு விசேஷமாக நாங்கள் அந்த பிரிவுகளை எந்த காலத்திலையும் காட்டினது கிடையாது. நாங்கள் மத்திய அரசாங்கத்தோடு தான் நல்ல பிரதானமான தொடர்பு இருக்குது. ஏன்னா மத்திய அரசாங்கம் தான் இதில் ஈடுபாடு இருக்குது. ஆனால் எங்களுக்கு மிக பெரும் பலமாக இருக்கிறது தமிழ்நாடு. அந்த உறவை நாங்கள் பேணுவதற்கு அங்கே இருக்க எல்லா கட்சி தலைவர்களோடையும் நாங்கள் தொடர்பு வச்சிருக்கோம். அது ஒரே மாதிரியான தொடர்பாக தான் இருக்கும். இவருக்கு சப்போர்ட், அவருக்கு எதிர்ப்பு ஒரு காலமும் நாங்கள் செயற்பட மாட்டோம். அப்படி செயற்படுகிறவர்கள் எங்களை அரசியலுக்குள்ள இருக்கிறது ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. இப்போ அது இருக்கவே கூடாது ஒரு காலம். நல்லது. நாங்கள் இன்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் அவர்களுடன் சமகால நிலைமைகள், அதே போல எதிர்காலத்தில் அவர்கள் முன்னெடுக்க இருக்கின்ற பல விடயங்கள் சம்பந்தமாக உரையாடி இருந்தோம். குறிப்பிட்ட ஒரு சிறிய நேரகால அழைப்போடு அவர் இங்கே வருகை தந்ததற்கும் இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்குமாக அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரம் மற்றொரு நிகழ்வினூடாக நாங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.